வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகியிருக்கும் திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகும் என சொல்லப்படும் இந்த கூலி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் பற்றி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இனிமே அவரோட படங்கள் ஓடாது, அவரோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு என சொல்லப்பட்டு வந்தது. நேரடியாகவே இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், இனி சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி கிடையாது என சொல்லப்பட்டு வந்தது. ஒரு காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆட்கள் வந்து கொண்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தில் நடித்து நான் என்றைக்குமே கிங்கு தாண்டா, நான் தாண்டா வந்து சூப்பர் ஸ்டாரு அப்படின்றத நிரூபித்தார். அது எல்லா ரசிகர்களுக்கும் சரி, எல்லா மக்களுக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னப்பா இந்த வயசுலையும், அதாவது 74 வயசு ஆச்சு, இந்த வயசுலையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கிங்காகவே இருக்காரு, அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக வேறு நடிக்கிறாரு, எப்படிப்பா அவரால் மட்டும் முடியுது என ஸ்ட்ரெயிட்டாகவே பேச ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தில் நடித்தார். வேட்டையன் படமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருந்தார். மேலும் அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷவுபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான இந்திய நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படம் பேன் இந்தியன் படமாக எடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் இந்த படத்தை முடிச்சுட்டு இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போயிட்டாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா சுதந்திர தின விடுமுறையை முன்னிட்டு வரப்போகிறதுனால கண்டிப்பாக இந்த படம் மிக பெரும் ஒரு சாதனையை செய்யும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் வார் 2 படமும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிட போகிறாங்க. இதனால் நம்ம ரஜினிக்கும் ரித்திக் ரோஷனுக்கும் ஒரு கிளாஷ் இருக்குமான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி வந்து எதுவும் நடக்க வாய்ப்பு கிடையாது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்சியூவில் கிடையாது, இது வந்து தனியாக ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் சொல்லிட்டாரு. லியோவில் பண்ண தப்ப இந்த படத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் ரொம்பவே பார்த்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் விட்டுருந்தாங்க. பாடல் சிட்டுக்கு வைப் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. டி ராஜேந்தரோட வாய்ஸில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அருமையாக டான்ஸ் ஆடி இருந்தார். இப்போ இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ட்ரெய்லர் லான்ச்சை பண்ண போகிறாராம். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி இல்லை அதற்கு முன்னாடியே இருக்கும், ஏப்ரல் 1ஆம் தேதி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த ட்ரெய்லர் கட்சியில் எல்லாரையுமே வந்து காமிக்க போகிறாங்களா, கதைக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்றது தான் இந்த ட்ரெய்லர் கட்டில் வச்சிருக்க போகிறாங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கெஸ் பண்ணிடலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்தோட ட்ரெய்லருக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.